நான் ஏலகிரி போயிட்டுருக்கேன். அதான் சரி என் ஃப்ரெண்டுக்கிட்ட வாங்கலான்னு போயிட்டுருக்கேன். என்கிட்ட கொஞ்சம் திங்ஸ்லாம் இருக்குது. அதை வாங்கிட்டு அப்படியே போயிட்டு இப்படி நினச்சி பைப்பாஸ் ஏறிடலாம். இந்த மைக் வந்து பார்த்தீங்கன்னா வாய் மேலே நிற்குது கைஸ். அதனால் சரியாக பேச முடியல. சவுண்டு பயங்கரமாக கேட்கும் உங்களுக்கு. நான் விட்ற மூச்சு காற்றெல்லாம் வாயில் இடிக்குது. இந்த ரைடு முடிச்சுட்டு வந்துட்டு தான் செட் பண்ணணும். அதை எப்படி செட் பண்ணுறதுன்னு தெரில எனக்கு. ஆனால் ரொம்ப வாய்க்கிட்டே இருக்குது இந்த மைக்கு. ஓகே, போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். நான் ஹைவே போய்ட்டு பெட்ரோல் போடும் போது இன்றைக்கி ஏலகிரி போகிறேன். நான் 390 தான் கிளம்பிட்டேன். ரொம்ப நாள் ஆச்சு ரைடு போய் போர் அடிக்குது எனக்கு. வீட்டில் உட்காந்து வீட்டிலே இருந்து ஒரு மாதிரி எங்கேயுமே போகிறது இல்லையேன்னு அதான் அப்படியே கிளம்பிட்டேன். கவர் பிச்சுக்கும் போல் ஸ்பீடாக போனால். ஓகே கைஸ், பெட்ரோல் போட்டு கண்டினியூ பண்ணுறேன். செம்மையாக பசிக்குது காலையில். இப்போ என்னன்னே தெரில. பெட்ரோல் வேறு இல்லை வண்டியில். நேற்று ஒரு 200 rupees போட்டேன். பெட்ரோல் ஃபுல்லு. ஆனால் ஃபுல்லாக போடணும். இப்போ போய் டாப் அப் பண்ணிட்டு ரீச் ஆச்சு. போயிட்டு இப்போ 95 எங்கே மாட்டினா போட்டு ஹைவே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். இது ரூட்டு வேறு தெரில எனக்கு. இந்த பொண்ணு என் காலை எப்படி கட்டடிக்குது. ராங் வேலை வரானுங்க வேறு. காலையில் கூட ஓட்ட முடியல கைஸ் வண்டியை. பொறுமையாக தான் ஓட்ட வேண்டியதாக இருக்குது. வேறுங்க ஃபோனை நோண்டிங்கன்னு எப்படி போகிறோம் ஜாலியாக. பூவானோ தூவாதோ. இந்த ஹெல்மெட்டில் வேறு லாக்கை வேறு நான் போடல. ஒன்றும் டக்குன்னு அடிக்குது. போட்டுட்டு அதை இது பண்ணுவோம். பக்கம் போகிறல இங்கே 95 இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே 95 இருக்காது கைஸ் இந்த பங்கில். இது ஒரு மொக்க பங்கு இது ஆக்சுவலாக. ஷார் அது இங்கே 95 இருக்காது. எனக்கு தெரியும், பல தடவை வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். பெட்ரோல் போட்டாச்சு. ஃபுல்லாகிடுச்சு பெட்ரோல். 1005க்கு பிடிச்சிது. 1700 கிலோமீட்டர் கிட்ட போயிட்டு வந்திருக்கு வண்டி. அதான் வந்து இப்போ நேற்று ஆயிலெலாம் மாற்றினேன். நேற்று கொஞ்சம் லேட்டு. அதனால தான் எனக்கு இன்னும் சீக்கிரமாக கிளம்பியிருக்கணும். நேற்று நைட்டு ஒரு 11 மணிக்கு தான் நான் வந்து வாட்டர் வாஷே பண்ணேன். வாட்டர் வாஷ் கடையில் ஃபுல்லாக வண்டி ஊருக்கு போயிட்டு ரொம்ப கொடூரமாக இருந்தது. அதான் அப்படியே வாட்டர் வாஷ்லாம் பண்ணிட்டு லைட்டாக சில்லாம் செயின் லூப் பண்ணி வச்சுட்டு வந்தேன். காலையில் எழுந்தும் கிளம்பலான்னு பார்த்தா ஆயில் வேறு நேற்று இன்ஜின் ஆயில் மாற்றினேன். அதை டாப் அப் பண்ணலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு 100 ml ஊற்றி விட்டேன். கொஞ்சம் கம்மியாக இருந்தது நேற்று. ஒரு அந்த லோ லெவல் கிட்ட நேற்று என்னால் பார்க்க முடியல. டக்குன்னு ஊற்றிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதெல்லாம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து ஐயோ மைக்கு வாய் உள்ள போயிடும் போல். என்னடா கை போட்டால் எப்போ நிற்குமாடா வண்டி பைத்தியம். மைக்கை மட்டும் என்ன பண்ணுறதுன்னு தெரில கைஸ். மைக்கையும் கேமரா ஆங்கிலையும் நான் பார்க்குறேன் இங்கே நிப்பாட்டிட்டு. ஓகே கைஸ், போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். பாய். சாப்பிட்டாச்சு. இங்கே ஒரு இந்த ஊரில் நான் எப்பவுமே சாப்பிடுவேன். ஸ்ரீவெரும்புத்தூர் கிட்டே இருக்குது கரெக்டாக. உண்டாய் ஷோரூம் கிட்டே ஒரு 4 இட்லியை சாப்பிட்டேன். டைம் ஆகி போச்சு, கிளம்பலாம். மணி இங்கே 7 ஆயிடுச்சு. போகிற வழியில் கண்டினியூ பண்ணுறேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒன்றும் பக்காவாக எனக்கு அந்த வாயில் இடிக்கிறது தான் கொஞ்சம் காண்டாகுது. மற்றபடி நல்லா தான் இருக்கும். ஆனால் ஹெல்மெட் இப்போ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் வாயில் படாத மாதிரி. எப்படி கேட்குன்னு தெரியல. ஆனால் உங்களுக்கு மைக்கை தூக்கி மேலே வச்சுட்டேன். மைக்கு வந்து அந்த ஹெல்மெட்டில் கரெக்டாக இருக்கும். இதில் கொஞ்சம் தூக்கி வச்சுட்டேன். ஏன்னா வீட்டில் போயிட்டு வேறு தான் மாற்றணும். மைக்கை வேறு மாதிரி இடத்துல செட் பண்ணணும். காஃபி வந்து நிறைய காஃபி அடிக்ட் ஆகிடுச்சு எனக்கு. வண்டி பாருங்கள் போக மாட்டேங்குது கைஸ். இந்த வண்டி 120க்கு மேலே அப்படியே குனிய வண்டி தான் இருக்குது. ரொம்ப பயங்கர ட்ராக் ஆகுது. மணியம்பாடி போய்ட்டு அடுத்த பிரேக் எடுத்துகிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுறாங்க கைஸ். இல்லை இந்த வாயு உள்ள ஒன்றும் இடிக்குது. இது பண்ணி ஓட்டினா தான் கைஸ் வண்டி போதே 100 இதை பாருங்களேன். 100 போகிறேன்னா ஒரு 110 140 அப்படி போனோன்னா நல்லா டக் பண்ணணும். அப்படியே போகிறேன். 120 தான். 120 130. ரோடு சூப்பராக இருக்குது சார். நான் கிளைமேட்டும் வேறு லெவலில் இருக்குது. வாயுள்ளே மாட்டுது மைக்கு. என் கண்ணில் கெத்து வாயில குத்து வாயில குத்து வாயில குத்து. அப்பு கார்னரு. வாவ், அவ்வளோதாங்க சார். 130 140 அதுக்கப்புறம் பயங்கரமாக ட்ராக் ஆகுது. 120 க்ரூசிங் பண்ணலாம் அழகாக. 120 130 அவ்வளோதான்.
ட்ரிபிள்ஸ் போகிறாங்களே 3 பேர் ட்ரிபிள்ஸு. ஹெட்செட் ஒன்று எடுத்துகிட்டு வந்தேன், எங்கள் அம்மா அது செட் ஆகலை, அது காது வலிக்குது. என் ஹெட்செட் ஒன்று போயிடுச்சு, இப்போ தான் வாங்கினேங்க. OnePlus 1280 அதுக்குள்ளே காதில் வந்து பார்த்தீங்கன்னா இடிக்குது. அது ஐ மீன் அதுக்குள்ளே ஒரு சைடு போயிடுச்சு. ரோட பாருங்களேன். வேறு லெவலில் இருக்கு ரோடு. இந்த மாதிரி தான் குறுக்கில் வராங்க பார்த்தீங்களா, இதுதான் பிரச்சனை. ஓகே, இந்த மேலே கார்னரிங் அடிச்சுட்டு அப்படியே கிளம்பிடுவோம். வாவ், புரியாத நாள் சேர்ந்தேன், கடலான கண்ணானது, மறந்தாலும் நான் உன்னை நினைக்காத நாள் இல்லையே, இருந்தாலும் என் அன்பு ஒரு போதும் பொய்யில்லையே. டவர் கிடைக்க மாட்டேங்குது கைஸிங்க, பாட்டு ஓடிட்டே இருக்கு, திடீர்னு பாட்டு ஆஃப் ஆயிடுச்சு. நல்ல வேலை நான் நிறுத்திட்டேன். வந்துட்டு அந்த செல்லும் கீழே விட்டார் கைஸ். தானே ஒன்றும் ஆகக்கூட இருக்குது. தூக்கி 65 கிலோமீட்டர் தான் கைஸ். செம்மையாக இருக்குது பாருங்கள். பைக்கர் இருக்கார், என்ன ஆச்சுன்னு தெரியலையே. அது மலையை பாருங்கள், அழகாக இருக்குது. அது சில்லுன்னு இருக்குது கைஸ். மணி 8 ஆகுதா, அப்படியே ஒரு மாதிரி வைப் ஆகிட்டேன் நான் காலையிலே. அப்படியே குளிருது. டக் பண்ணி ஃபுல்லாக ஓட்டிகிட்டு வரேன். ஒரு 120 130 டக் பண்ண தான் கைஸ் எனக்கு வந்து டயர்ட் ஆகாது. டக் பண்ணலாம் காற்று எதிர்காற்று அடிச்சு நான் டயர்ட் ஆகிடுவேன். இந்த மைக்கு வேறு சரியில்லை, அதனால் அப்படியே வ்ளாகே பண்ணுற முடியே இல்லை. எனக்கு வாயில் குத்துது பேசினாலே. வீட்டில் போய்ட்டு அதுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணோம். ஃபஸ்ட்டு அதுதான் முதல் வேலை. எங்கே செட் பண்ணலாம், அதை ஓரமாக எந்த பக்கம் லெஃப்ட் ரைட்டு திருப்பி பண்ணலான்னு பார்க்கணும். என் வாய்ஸே வேறு மாதிரி கேட்கும் உங்களுக்கு. ரொம்ப கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும். இளநீ குடிக்கணும் கைஸ். இந்த கிளைமேட்டுக்கு இளநீ கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும், ஆனால் குடிக்கணும். ஹீட் ஆகிடுச்சு ரொம்ப நேரத்தில் எனக்கு. அதான் லெஃப்டில் அழகாக இருக்குது. ஒரு ஒரு என்னது கொடைக்கானல் போகிறதுக்கு முன்னாடி திண்டுக்கல் பைபாஸா அந்த ரோடு மாதிரி இருக்குது டக்குன்னு பார்க்க இந்த மலைலாம். ஓகே, நான் மேலே ஏற்றி கண்டினியூ பண்ணுறேன். இப்படி தான் கைஸ் இருக்குது என்னோடய பொசிஷன். இப்படி தான் ஓட்டு வரேன் நான். உடை மாற்றும் நல்லா இருக்கு ஆனால் வைபு. விண்ட் பிளாஸ்ட்டு, சரியான விண்ட் பிளாஸ்ட்டு. குளிர் வேற எடுக்க ஆரம்பிச்சிச்சு கைஸ் எனக்கு. ஆனால் இந்த பொசிஷனுக்கு வந்துட்டிங்கன்னா காரை நீங்கள் அடிக்க ஈஸியாக இருக்கும். அண்ணன் உள்ளே வராரு பாருங்க. இந்த பைக்கில் இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எங்கெங்கே இருக்குன்னு அதை வந்து ஒரு மெமரியில் செட் ஆகலை. அப்பப்போ அசர் லைட்டுக்கு பதிலாக க்ரூஸ் கண்ட்ரோல் போட்டு விட்ருவேன். ஏன்னா மிரர் இல்லைல்ல, நிறைய இடத்துல அசர் லைட் போட்டு தான் ஓட்டுவேன். ரோடு தாறு மாறாக இருக்குது இந்த ஏலகிரி ரோடு, நம்ம பெங்களூர் பைபாஸு. ஓகே, ஆம்பூர் வந்துட்டேன்னு நினைக்கிறேன். எடுத்துகிட்டு அப்படியே ஒரு சின்னதாக பிரேக் மாதிரி எடுத்துகிட்டு போலீஸ்கிட்ட கேட்டேன். அவர் இங்கே வந்து பொன்னேரின்னு இடம் இருக்கும், அங்கே வந்து லெஃப்ட்டான், திருப்பட்டூர் லெஃப்ட்டு. மேப்பும் பார்த்தேன், ஒரு இடத்துல லெஃப்ட்டு திரும்புது இருப்பார் 5 கிலோமீட்டரில். ஓகே, மேலே போயிட்டு வெயில் ஆரம்பிச்சிச்சு. மணி 8:50. ஒரு 10 நிமிஷம் இங்கே ரெஸ்ட்டை போட்டேன். கொஞ்சம் தண்ணி வாங்கி குடிச்சிட்டு. இந்த மைக்கால் தாங்க வெறுப்பாக இருக்குது எனக்கு.
இருந்தால் அந்த ரைட் நல்லா இருந்திருக்கும். பால்கலாவை வேறு முடி போனதுனால, முடி இருந்தால் பால்கலாவை ஒரு மாதிரி உப்பின்னு இருக்கும், பால்கலாவை லூஸ் ஆகிடுச்சு முடி இல்லாமல். அவ்வளோ முடி இருந்திருக்கப்போ எனக்கு பாருங்கள். அப்போனா இப்போ என்னோடய பழைய பால்கலாவை ஒன்று டைட்டாக இருக்காது, இப்போ எனக்கு செட் ஆகும். முடி தாங்க மேட்ரு. முடி எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால பால்கலாவே எனக்கு பிதிங்கின்னு வருது. ஓகே, போய் கண்டினியூ பண்ணுறேன். சன் ஆரம்பிக்குது, எல்லோரும் ஸ்கூலுக்கு போகிறாங்க. மேங்கோ சரியான கார்னர் கைஸ் இது. ஆமாலே போட்டாங்க பாருங்க பேரிகேஷனு. அங்கிள் பாருங்க டிஸ்கோ ஆடுற டிஸ்கோ. தை தை தித்தோ. அவ்வளோதான் கைஸ், சொல்ல வந்துட்டோம். கிட்டத்தட்ட இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர் தான் நினைக்கிறேன் இந்த மலை. ஆமாம், குட்டி மலை இது ஆக்சுவலாக. ஆமாம், ஆனால் எனக்கு இது நான் வந்து இது வந்ததில்லை. வந்திருக்கேன் இங்கே ஏலகிரி, நான் வந்திருக்கேன். பைக்கில் வந்திருக்கேன், நான் ஞாபகம் இல்லை. பைக்கில் வந்ததில்லைன்னு நினைக்கிறேன். பைக்லேயும் வந்திருப்பேன், நடந்துகிட்ருப்பேன். ஓகே, கார்னரிங் ஆரம்பிக்க போகுது. தித்தை படகு இல்லம் போட் ஹவுஸ் ஏலகிரி. மார்னிங் 9 o'clock கைஸ். கரெக்டாக எத்தனை மணிக்கு திரும்ப கிளம்பும்? 6 o'clock கிளம்பணும். 7, 8, 9 3 மணி நேரம் ஆயிடுச்சு கைஸ். ஒரு ½ hour சாப்பாடு இட்லி கடையில் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, இட்லி தர. ஐயோப்பா, இந்த மைக்கு வாயுள்ளே குத்துது. என்னோட பேசவே முடியல என்னால் கரெக்டாக. என்னோட இது மாதிரி குரங்கு இருக்கும் கைஸ், கொஞ்சம் பார்த்து அடிக்கணும் இங்கெல்லாம் கார்னரு. தித்தை இது தித்தோ டிஸ்கோ டிஸ்கோ தித்தை இது தித்தோ. ஃபஸ்ட்டு காரே வைடராக போயிட்டேனே. அண்ணன் பயந்துட்டார். நான் வந்து கொல்லிமலை போயிருக்கேன் கைஸ். கொல்லிமலை vlog போட்டிருப்பேன். அவன் கொல்லிமலை வேறு லெவலில் இருக்கும் வைவு. ஐ மீன் அந்த இது ஏர்பின் பெண்டெல்லாம் நம்ம பொறுமையாக தான் போகணும். இங்கே போலீஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. முதல்ல இதை ஸ்ட்ரீட் மோடுக்கு மாற்றணும். ட்ராக் மோடில் இது நல்லா பக்காவாக தெரியுது மீட்ரு. ஓகே, ஹை குரங்கு. ஓகே, ஒன்று செக் பண்ண நினச்சேனே ஸ்ட்ரீட் மோடில். ஸ்ட்ரீட் மோடில் தாங்க ட்ரிப்பே தெரியுது. 192 kilometers. ட்ராக் மோடில் ட்ரிப்பு தெரியல. 192 kilometers வீட்டிலேருந்து கரெக்டாக வண்டி எடுத்து. அப்புறம் என்ன இன்னொரு 10 kilometer 200 kilometer கரெக்டாக. எவ்வளோ நாள் ஆச்சு மலை ஏறி. அப்பா டக் பண்ணிகிட்டே வந்தேன்னா பேண்ட் வேறு கசகசன்னு ஆயிடுச்சு. தித்தை தித்தோ. அவ்வளோதான், இதெல்லாம் ரொம்ப டெட்லியான கார்னரு. பொறுமையாக அடிக்கணும். மங்களம் இந்த இடம் தான் சொன்னார் நினைக்கிறேன் அவர். மங்களம் போயிடுங்கன்னு. குரங்கு உள்ளே வராது கைஸ். நாய் தான் வந்துடும். குரங்கு நான் பார்த்துருக்கேன். குரங்கு உள்ளே வராது. குரங்கு வந்து ஒன்லி ஃபுட்டு தான். வேறு லெவலில் இருக்கு கார்னரு. ஒரு திருப்பதி மலையில் எந்த வைவு இருக்கும் அந்த வைவு இருக்குது கைஸுங்க. திருப்பதி மலை இந்த அளவு தான் இருக்கும். கொல்லி ஹில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் ஸ்டீப்பாக இருக்கும். கம்பர் வளைவு.
ஓகே ஓகே சட்டை வேற அம்மா தித்தை தித்தித்தோ அம்மா. இந்த ஹெல்மெட்டுக்கு ஒரு இது ஒன்று வாங்கணும் கைஸ். எனக்கு இன்டர்காம் ஒன்று பாட்டு கேட்குறதுக்கு டைட்டாக இருக்கா, ஹெட்செட் மாட்டவும் இல்லை, இன்டர்காம் ஒன்று மாட்டணும் வாங்கணும் இந்த வாரம். அது ஒன்று ஒரு பர்ச்சேஸ் போடுவோம். குளிருது. மழைனாலே ஒரு வைப்பு தான் கைஸ். மழையில் உங்களுக்கு தெரியல, ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடக்கூடாது, கொஞ்சம் சேஃபாக ஓட்டிக்கணும் கைஸ். 390 புல்லு பார்த்தீங்களா எப்படி ஏறுது. அதாவது ரொம்பவும் கியர் கட் பண்ணக்கூடாது, அப்படியே ஒரு இன்ஜின் பிரேக்கிங்லே வந்து அடுத்த கியரை போட்டு அப்படியே தூக்கணும். அது ஒரு ஃபீல், குட் ஃபீல். ட்ராக் மோட்லேருந்து நான் தான் ஸ்போர்ட்ஸ் மோடு மாற்றிட்டேன், ஸ்ட்ரீட் மோடு. இங்கே பாருங்க கீழே எங்கே நிப்பாட்டி காட்டுறாருங்க. எனக்கு இந்த மாதிரி கார் ரொம்ப பிடிக்கும். இந்த பிளைண்ட் கார்னர்னு வாங்குது, கொல்லிக்குள்ளியும் இருக்கும், இது கொல்லிஸ்லேயும். அது ஒரு வைப் அதுப்பா. அந்த பிளைண்ட் கார்னர் அப்படியே அந்த ஆயில் ஆஃப் மேன் டிடியில் அடிப்பாங்க பாருங்க, உள்ளே வந்து அப்படியே வந்து மைக்கேல் டன்லப். யாருக்குலாம் மைக்கேல் டன்லப் பிடிக்குமோ கமெண்ட் பண்ணுங்க கைஸ். நான் ஒரு மைக்கேல் டன்லப்போட ஃபேன், நான் கிங் ஆஃப் த மவுண்டன். அவர் தான் இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா த பெஸ்ட் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததுலே த பெஸ்ட் ரைடர் ஆஃப் ஆயில் ஆஃப் மேன் டிடினா அது மைக்கேல் டன்லப் தான். எத்தனை பேருக்கு அவர் தெரியும் தெரியல. அவர் கதை 19 வயசு அவருக்கு இருக்கும்போது அவங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா அதே ரேஸ் ட்ராக்கில் இறந்துடுறாரு. 2 நாள் அதே ஆயில் ஆஃப் மேன் டிடி அதே ட்ராக்கில் ஓட்டி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் சாம்பியன் அடிக்கிறாப்பில். அப்போ எந்த அளவு பார்த்திங்கன்னா ஒரு இது இருக்கும், ஒரு என்ன எமோஷனல் ஒரு கண்ட்ரோல் இப்போ வேறு லெவல். அதெல்லாம் அதே மாதிரி அதே ட்ராக்கில் அவங்க அங்கிள் ஒருத்தர் சாவறாரு ஒரு டைமில். ஆமாம், அவங்க அங்கிள் யாரோ ஒருத்தர் வந்து இறந்துட்டாங்க. அவங்களாம் வந்து இந்த வண்டியை ரெடி பண்ணி ஓட்டுவாங்க அங்கே அவங்களே. அவங்க அண்ணன் வில்லியன் இல்லை, அவரும் காலியாக வர்றாரு. 3 பேர் இறந்தும் வந்து பார்த்தீங்கன்னா பைக்கில் பல தடவை எனக்கு எந்த இடம் கரெக்டாக தெரியல. அவர் ஐ திங்க் மிச்சு நான் 2017 வரைக்கும் பார்த்தேன். அந்த சுசுகி ஓடிட்டு டுகாட்டி ஓடுறாரு போல பனைகளை வீட்டு. சரியான ஒரு ரைடர் கைஸ். அவர் என்ன நம்பர் பிளேட் தான் போகிறாரு. இவர் ரைடர் தான், நம்பர் பிளேட் இல்லைனா கியர்ஸ் தான் போட்டிருக்காரு. ஏதோ டெஸ்டிங் வண்டியாக இருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். இந்த மைக் மட்டும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிங்க கைஸ். இந்த மைக் வந்து நான் மாற்றிக்கிறேன். என் வாயுவில் உங்களுக்கு எப்படி கேட்கும்னு தெரில சவுண்ட். எனக்கு குளிர்து வேறு. சூப்பர் ஸ்போர்ட் இருந்தால் சூப்பராக இருக்கும் கைஸ். இங்கே நான் வேறு கீரை என் வண்டி கீர் மாதிரி அப்பப்போ காலை தூக்கி வச்சுட்டு இருக்கேன். மாற்றிட்டு போட்டுறோன்னு பயமாக இருக்குது. பார்த்து ஓட்டிகிட்ருக்கேன். ஆயில் ஆஃப் மேன் டிடிலாம் இப்போ எப்படி இருக்கும்ல கைஸ். சவுத்து கிட்ட அதே மாதிரி ஆயில் ஆஃப் மேன் டிடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர்ஷிப் டயர் வந்து மெஜிலர் தான். சூப்பர் டயர். அது கூட கார்னர் கைஸ். இப்போ ஒன்று மாட்டுச்சு, அதான் ஆன் பண்ணிட்டேன் கேமராவை. எங்கே நல்ல கார்னர் மாட்டுதுன்னே தெரிய மாட்டேங்குது. வேறு லெவலில் இருக்குது கார்னரிங்க. எழுதுனா குளிர்து. ஓகே, ஐ லவ் ஏலகிரி என்ற ஃபோட்டோவை போட்டு போவோம் வாங்க.